Hey guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு நம்ம என்னோட friend ரம்யா பாண்டியனோட வெட்டிங்க்கு தான் போறோம். சோ ரம்யா பாண்டியன் வந்து எனக்கு ரெண்டாவது பத்திரிக்கை எனக்கு தான் வச்சா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை புகழுக்கு வச்சிட்டு அப்படியே எனக்கு தான் வந்து பத்திரிக்கை வச்சா. ஒன்னு ரொம்ப சீக்கிரம் போயிடணும் இல்ல ரொம்ப லேட்டா போகணும். இப்போ நான் ரீசெண்டா கத்துக்கிட்டது அதான். இந்த மாதிரி செலப் வெட்டிங்லாம் நான் இப்போ அட்டென்ட் பண்ணி இப்போ அந்த ஒரு படிப்பினை வந்துருச்சு. ஏன்னா என் வீடு வந்து குன்றத்தூர்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து டிராவல் பண்ணி போக ரொம்ப டைம் ஆகுது. டிராஃபிக்ல பயங்கரமா மாட்டிக்கிறேன். ஸோ ஒன்னு போனா ஒரு 5 o'clock கிளம்பி 6:30 அங்க வெயிட் பண்ணி 1.5 hours தாராளமா ஆயிடும். 6:30 வெயிட் பண்ணி அவங்க ஒரு 7:30 அவங்க வந்தோடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்படி இல்லைன்னா நான் அஸ்வத் கண்மணி கல்யாணத்துக்கு 10:15 போனேன். ரொம்ப நிம்மதியா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஒரு க்ரௌடோ வண்டி பார்க் பண்ண ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா தெரிஞ்சவங்களாம் ரொம்ப நேரம் எப்படி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் நைட் வரைக்கும் வந்தாங்க, பேசிட்டு வண்டியில கொஞ்சம் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ அதனால ரம்யா வெட்டிங்க்கும் ஓகே லேட்டாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 8:30 போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, லாஸ்டாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ரினு அவங்க வந்து ஒரு வெட்டிங் போயிட்டு மேக்கப்லாம் அவங்களுக்கு பண்ணிட்டு திரும்பி என் வீட்டுக்கு எக்மோர்ல இருந்து வந்து இப்போ என் கூட கிளம்பி போறாங்க. ஸோ அவங்க வரத்துக்கும் 5 o'clock முன்னாடி வர முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி அவங்களையும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிலேவாவே போயிடலாம் 2 பேரும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் மேக்கப் வந்து ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் டிலேவாக தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். அவங்க மேக்கப் போட்டு கிளம்பலாம். அண்ட் என்னோட ட்ரெஸ் வந்து பப்பி லிவ் அப்படின்னு ஒரு பேஜ், இன்ஸ்டா பேஜ், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எனக்கு என்ன ட்ரெஸ் போடனே தெரியல. நிறைய ட்ரெஸ் வந்து என்னோட அம்மா வீட்டில் இருக்கீங்க, எதுவுமே இல்லை. சில இதெல்லாம் பார்த்தா பிளாக் கலர்ல இருந்துச்சு. சரி பிளாக் போட வேணாம். இது வந்து இதோட பெல்ட் இல்லை, இது பிளாக்கா இருக்கு. இது வந்து இப்போதான் நான் ரீல்ஸ் போட்டேன். இது வந்து பேக் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு. இது வந்து எனக்கு போட பிடிக்கல. ஸோ இதெல்லாம் பழசு. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் வந்து இது இருக்கு. ஆனால் இப்போ நான் வேலூருக்கு இதை போட்டு போறேன். இது காட்டன் ட்ரெஸ் வேற. இது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்ல ட்ரெஸ். இது வேலூர் ஈவெண்ட்காக வச்சிருக்கேன். சரி ஓகே, பப்பிலியோட ட்ரெஸ் ஒன்று நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன். நாங்க ரெடி ஆயிட்டோம். சரி கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சில்வர்ல ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைனலா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிருக்கோம். எப்பயுமே ரெகுலரா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு பெல் எல்லாம் பார்த்தேன். ஆனா அதை விட இதுவே கியூட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. மக்களே மணி வந்து இப்போ 10 மணிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் வர வேண்டிய டைம். எனக்கு தெரிஞ்சு போகும்போது 2 பேரும் எல்லாம் போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மண்டபத்தை காலி பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ மீட் பண்ணோம். முக்கியமா சாப்பிடணும். நான் இன்னைக்கு காலையில இருந்து வந்து சரியா சாப்பிடல. குட்டி சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டேன், அதுவும் மார்னிங்கே சாப்பிட்டுட்டேன். மதியானம் ஒண்ணுமே சாப்பிடல. இதுக்காக சாப்பிடாம இல்ல, நேச்சுரல் இன்னைக்கு நான் சாப்பிடல. அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அங்க போறோமே, பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்ப மட்டும் லேட்டா போய் சாப்பாடு காலியாகி வெறும் ரசம் சாதம் கொடுத்தாங்க. செம்ம டென்ஷன் ஆயிரும். வேண்டிட்டே வரோம். இப்ப இந்த ரோட்ல இருக்கிற எல்லா ஓஎம்ஆர்ல இருக்கிற எல்லா கடையும் திறந்து இருக்கணும். ரிட்டர்ன் வரும்போது இங்க நம்ம சாப்பிடறதுக்காச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே வரோம். பார்ப்போம். வந்துட்டோம். ஆர்கே ஏஎம் ஆர்கே பேங்க்வெட் ஹால் கன்வென்ஷன் சென்டர். எப்ப ஆளுங்க இருக்காங்க? அதான் ஆள் இருக்காங்க. எஸ், இன்னும் மூடல. இதை எடுத்துக்கோங்க. ரம்யா பாண்டியன், லவெல் தவான், ஷிக்கர் தவான் தான் எனக்கு தெரியும். லவெல்னு ஏன் அவங்க அம்மா பேர் வச்சாங்க நான் பத்திரிக்கை வைக்கும்போது சொன்னான். அவர் வந்து எல்லாரையும் லவ் பண்ணுமா, லவ் ஆல் அப்படிங்கறத லவெல் அப்படின்னு வச்சாங்களாமா அம்மா. எங்க பார்க்கிங் தெரியல, வேலட் பார்க்கிங் இருக்குமே. Making our Christmas memories. I've been working so much lately, I can barely find the time to sleep. Yeah, spend my time running around, keeping people pleased. But this is my favorite holiday. It's a chance to start over new. 'Cause I missed you so I'm letting go of everything but you. These are the good times with you. Baby, this year it's just gonna be you and me. Hang by the fire and chill. Isn't this how it's supposed to be? Making our Christmas memories.
பார்த்துட்டோம் ஒரு வழியா. டைம் என்ன பாருங்க, 10:40க்கு 10:41க்கு அவங்கள பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். இலை வரல. அங்கே பாருங்க, டேபிள் வந்து காலியாக இருக்கு. வயிறு கபான்னு சாப்பிட்டே ஆகணுன்ட்டு காலையிலேருந்து சொன்ன மாதிரி காலி வயிற்றோட வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே இல்லை, என் வயிறு காலியாக இருக்குன்னு சொன்னேன். ஓகே சரி. ஓகே நான் கூட வந்து பஃபெட் தான் இருக்கும், நம்ம போய் நின்று சாப்பிடணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா எல்லாரையும் உட்கார வச்சு வாழையில போட்டு விருந்து வைக்கிறாங்க. அண்ணா இது வரலண்ணா, பேப்பர் இல்ல பேப்பர். சாப்பாடு காலியாவல? காலியா என்ன சொல்றீங்க? இருக்கிறத சாப்பிடுங்க. நான் நல்லதா போடுங்கண்ணா, கொஞ்சம் தேடி எடுத்ததை கொடுங்க. நமக்காக ஒரு பவுன்சர் தம்பியை பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, ரினுவோட பாதுகாப்புக்காக உட்கார வச்சிருக்காங்க. ஆக்டர் அவர் கேட்டா சந்தோஷப்படுவாரு. என்ன ஆக்டர் நினைச்சீங்க? ஓகே, இது வந்து நான் டிஷ்ஷஸ் என்னெல்லாம் ரம்யா பாண்டியன் வெட்டிங்ல இருந்துச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன கேசரியா? கேசரி, காயின் பரோட்டா, கார சட்னி, இது என்னது, இஞ்சி ஊறுகாய், ஒரு ஸ்வீட் அண்ட் பரோட்டாக்கு தொட்டுக்கை, குருமா. ரம்யா நினைப்பா அந்த வீடியோ பார்த்தா, என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ, உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா. சொல்ல மறந்துட்டேன், மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய ஃபுட்டு. ரம்யா பாண்டியன் வெட்டிங்ல மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய ஃபுட்டு. 2 பேருக்கு என்ன ஒரு இதுனா, 2 பேரும் குக்வித் குமாரியில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுட் தான். நான் மாதம்பட்டி சாரோட ஃபுட்டை வந்து நான் 2 இடத்துல சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இந்த குழம்புலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பரோட்டாக்கு ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்களா, இது வந்து உப்பு கடலையில் பண்ண மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மஷ்ரூம் கிரேவியில். அப்படியா? இதுவா? மஷ்ரூமா எப்படி சொல்கிறீங்க? இல்லை இங்கே பாருங்கள், ஏதோ கறி மாதிரி இருக்குது. இது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? ஃபஸ்ட்டு சோயா. லேட்டாக வந்தால் பரிதாபம் வந்து இதுதான். அதாவது ரினுக்கா சாம்பார் வச்சாங்க, என்னோட இலையில சாம்பார் கூட முடிஞ்சிருச்சு கடைசியால. கூட்டம் பயங்கரமான கூட்டம் போல, நம்மளும் லேட்டாக வந்துடக்கூடாது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு தான் சொல்லுவாங்க. பின்னாடி பாருங்க, இலையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்ருக்கோம். காலி ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாக வந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்போ வெளியே போனால் கடை கூட இருக்காது, என்ன பண்ணலாம்? ஃபைனலி தோசை வந்துருச்சு ரினுக்கு. அக்கா வந்துட்டாங்க, சாம்பார் அக்கா வந்துட்டாங்க. அப்பாடா, சந்தோஷம். அடுத்து நமக்கு ரசம் மிஞ்சி இருக்கு, தயிர் இருக்கு. நல்ல வேலை, பட்னியா போக மாட்டோம். இது 2 வச்சு மேனேஜ் பண்ணலாம். ரினு வந்து ஊறுகாய் நல்லா இருக்குன்னு வாங்கியிருக்காங்க. இது வந்து குழம்புன்னு நினைக்காதீங்க, கையில கொஞ்சம் இது பாருங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு. கறி குழம்புன்னு நினைச்சுக்காதீங்க, வெறும் ஊறுகாய் தான். அது அவ்வளோ பிடிச்சி போச்சு. இஞ்சி ஊறுகாய் தயிரை வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்டோங்க. எப்படியோ இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு நேரமே சரியில்லைங்க. நம்ம தேவையில்லாமல் லேட்டாக போய் பெருமையாக வேற அதை பேசி லேட்டாக தான் போகணும். உங்களுக்குலாம் கெட்ட ஒரு அட்வைஸை சொல்லி, ஆனால் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். இஞ்சி ஸ்வீட்ஸு எல்லாம், ஊறுகாய், தயிர் சாதம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ கிளம்பும் போது பார்த்தா பெட்ரோல் வந்து பிளிங்க் அடிச்சிட்டு இருக்கு. ஈல வந்து பிளிங் பண்ணிட்டு இருக்கு. பெட்ரோல் அப்பவே சொன்னோம், பிரபா கிளம்பும்போது செக் பண்ணிட்டு போகும்போது போட்டு போனா சுத்தமா ஞாபகம் இல்லை. வண்டி எடுத்தோமே மழை பெய்யுதுனால ஜாலியா இருக்கு. ரொம்ப ரேர் இந்த மாதிரி கார் ஓட்டும் போது மழை வர்றது. பிரபாக்கு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும், கார் ஓட்டும் போது மழை பெஞ்சா. எனக்கு கொஞ்சம் கடுப்பாகும், கார்னர்ஸ் போக முடியாது, நடுவுல மட்டும்தான் ஓட்டுற மாதிரி இருக்கும், டிராபிக் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய் ரினு, மீண்டுமா? மாடு என்ன போடாம நிக்குது, லைட் அடிச்சா அது கண்ணு கூசுமேன்ட்டு நான் லைட் அடிக்காம வச்சிருக்கேன். தங்கம் கண்ணு கூசுதாடா, போடா அந்த பக்கம். தங்கம் போக மாட்டேது, கிட்ட அடிச்சாலும். தள்ளு.